ஒவ்வொரு கிரகத்திலையும் நீங்கள் பார்த்துக்கங்க, சூரியனோடு குரு இணைந்திருக்கிறார் என்று சொன்னால் நிச்சயமாக நீங்கள் ஒரு கிராமத்தின் தலைவர், ஒரு நகரத்தின் தலைவர், ஒரு நிர்வாகத்தின் தலைவர், ஏதாவது ஒரு தலைமை பதவிக்கு கண்டிப்பாக கொண்டு போகும். சரி, குருவோட சூரியன் இணைஞ்சு உங்களோட எங்கே யாருக்கு இருந்தாலும் சரி, 40 வயசுக்கு மேலேயாவது நீங்கள் ஒரு பெரிய பொறுப்புக்கு போவீங்க, பெரிய தலைமை பதவிக்கு போவீங்க, தலைமையான இடத்துக்கு போவீங்க, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இன்னொரு விஷயம், இந்த 1, 5, 9 நான் அடிக்கடி சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, லக்னாதிபதி பலம் பெற்று ஆட்சி உச்சம் பெற்று இருந்தால் நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் நாம் பொழைச்சிக்கிடுவோம். 5ஆம் இடம் பலம் பெற்று இருந்தால் தாத்தா பாட்டம் பூட்டங்கடத்தில் பண்ண புண்ணியம் நம்மளை காப்பாற்றிடும். அவர் சொத்து வாங்கி போட்டிருப்பார். 9ஆம் இடம் பலமாக இருந்தால் அப்பா நமக்கு வேண்டியதை எல்லாம் செஞ்சு வச்சுட்டு போயிருப்பார். இது இல்லை அப்படின்னா நம்ம வாழ்க்கை போராட்டம் தான். இதில் ஏன் சொல்கிறேன்னா, 9ஆம் இடத்துல எனக்கு செவ்வாய், 9ஆம் இடத்து அதிபதி சனி 12ல், ஆனால் சூரியனும் குருவும் இணைந்து 6ஆம் இடத்துல இருக்குது. எங்கள் அப்பா பஞ்சாயத்து தலைவர், எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சார், கவுன்சிலராக இருந்தார். இதுக்கு அப்புறம் எங்கள் அண்ணன் ஒரு அரங்காவல தலைவர், ஒரு 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 கோவில் கட்டி கும்பாபிஷேகம் இந்த கோவிலுடைய நிர்வாகத்தமாக இருக்கார். இப்போ எனக்கு சூரியனும் குருவும் இணைஞ்சிருக்கு. நான் இருக்கக்கூடிய ஊரில் அந்த ஊருக்கு ஊர் தலைவர். உங்களுக்கு அந்த பொறுப்புகள் வருங்க, ஆட்டோமேட்டிக்காக அந்த பொறுப்பு வரும். நீங்கள் அது ஏன்னா அதுக்கு எடுத்துக்காட்டுக்காக உங்களுக்கு அந்த விஷயத்த சொன்னேன். இப்போ 9ஆம் இடத்துல போய் சனி செவ்வாய் ராகு கூட்டணி போட்டிருக்கா, கண்டிப்பாக அப்பா வழி பூர்வீகம் அடி வாங்கியிருக்கு. பூர்வீகத்தில் அது ஏதாவது ஒரு திடீர், அதாவது விபத்துக்களால் கண்டங்களால் இறந்தவங்க இருப்பாங்க, காணாமல் போனவங்க இருப்பாங்க. அதே மாதிரி 5ஆம் இடத்துல 3-4 கிரகங்கள் போட்டி போட்டிருக்கா, தீய கிரகங்களாக இருக்கா, கேது சனி செவ்வாய் அந்த மாதிரி இருக்கா. நம்ம தாத்தா காலத்தில் 2 மனைவிகள் இருக்கும், அல்லது தாத்தா காலத்தில் யாராவது விபத்துக்களால் கண்டங்களால் தூக்கு போட்டு இறந்தவங்க இருப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் அதை பார்த்து சொன்னீங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஜாதகம் பார்க்குறவங்களுக்கு என்னடா இது அப்படியே சொல்கிறாருன்னு. இப்போ 4ஆம் இடத்துல கேது இருக்குது, அல்லது 4ஆம் இடத்த அதிபதி கேது சாரத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அந்த வீடு ஒரு குறுகலான சந்து பாதையாக இருக்கும். சொன்னீங்கன்னா கரெக்டாக இருக்கும். 4ஆம் இடத்த அதிபதி நீசமாக இருக்கார். அந்த 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் சந்திரனாக இருந்து அது நீசமாகிடுச்சுன்னா அங்கே தண்ணி தப்பாக இருக்கும், கிணறு தப்பாக இருக்கும். இப்போ இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கிற விஷயந்தான். நீங்கள் ஒரு விஷயம் சொல்கிறேன், எல்லாருமே சொல்லுவாங்க, ஜாதகத்தை கொடுத்தோன்னு என்ன சொல்லுவாங்க தெரியுமா, அவங்கள்ட்ட கொடுத்துட்டு எதுவாக இருந்தாலும் ஒழிக்காமல் சொல்லிடுங்க. நான் எதுவாக இருந்தாலும் நான் தாங்கிக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன். அப்போ அந்த அம்மாட்ட ஒரு எடுத்துக்காட்டு நான் சொன்னேன், எல்லாத்தையும் ஒழிக்காமல் சொல்ல முடியாது. இந்த ஜாதகத்தை எழுதி கொடுக்காமல் வச்சுருக்கோம், அவங்க பெரியம்மா வாங்க வராங்க, கொடுக்க வேண்டான்னு வச்சுருக்கோம். ஏன்னா அவன் இன்னும் ஒரு வாரத்தில் இறந்து போயிடுவான். ஏன்னா ஜாதகம் சொல்லுது கொடுக்க வேண்டாம், இறந்ததுக்கப்புறம் தூக்கி தண்ணியில் ஓட்டுறோம்னு வச்சுட்டு இருக்கேன். ஆனால் அவங்க பெரியம்மா விடலை, நிற்கிது என் ஜாதகம் தாங்க. நான் ஒன்றுமே சொல்லலை. அந்த பையனுக்கு 5 வயசுலாம் ஜாதகம் எழுதுகிறாங்க. ஏம்மா 5 வயசு முடிகிற வரைக்கும் பத்திரமா பார்த்துக்க அவனை, அப்புறம் ஒன்றும் கொடுத்துட்டேன். கரெக்டாக 5 வயசு முடியுது, அவனை இறந்துட்டான். இதை போய் ஒரு ஜாதகத்தை கேட்குறவட்ட சொல்ல முடியுமா? இப்போ ஒருத்தர் வர்றாங்க அப்படின்னா, இந்த பிள்ளைக்கு 8 வயசு ஆகும்போது தண்ணியில் கண்டோம், தண்ணியில் கண்டதுனால அவங்க அப்பா இறந்துருவார். நீங்கள் சொல்ல முடியுமா? ஜாதகம் எழுதி அவங்க தாத்தாட்ட கொடுத்துட்டு, இந்த பையனுக்கு 8 வயசு முடியும் போது அவங்க அப்பாவுக்கு கொஞ்சம் நல்லா இல்லாமல் இருக்குது, கடல் சார்ந்த விஷயத்தில் ஆறு சார்ந்த விஷயத்தில் தண்ணிக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு. அவர் திரும்ப சொல்கிறாரு, சுற்றுலா போனாங்க, தண்ணிக்குள்ளே விழுந்து இறந்து விட்டேன். நடக்குங்க. உங்கள் ஜாதகத்தில் கண்டுபிடிக்க முடியாது நினச்சிட்டிங்களா? எல்லாமே ஜாதகத்துக்குள்ளே 12 கட்டத்துக்குள்ளே ஈஸியாக பார்க்கலாம். நீங்கள் ஜாதகத்தை எடுத்த உடனே பார்த்துடலாம். நிறைய இடத்துல உங்கள் எத்தனை பேர் ஜோதியம் பார்க்கும்போது உங்களுக்கு முன்னாடி பேயாடினவங்க முனியாடினவங்களாம் இருக்காங்களா? எனக்கு முன்னாடி நிறைய சாசா ஆடினது, பேயாடினது, முனியாடினதெல்லாம் இருக்குது. அப்போ அதை அடிக்கணும், நிறுத்தணும். நில்லுனா நிற்கணும் அப்படின்னா அது உங்கள் ஜாதகத்தில் அந்த வாய்ப்பு இருக்கணும். உனக்கு நீ இதை போய் பண்ணிடு நின்றும் அப்படின்னு சொன்னால் உங்கள் ஜாதகத்தில் அதுக்கு வழி இருக்கணும். எல்லா ஜோதிடர்களும் சொல்லிட முடியல.
ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சிகரமான விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிட்டு வரேன். இப்போ கிட்டத்தட்ட 10,000த்துக்கு மேற்பட்டவர்களுக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு. இவங்க பூராமே குழந்தை இல்லாதவங்க, மருத்துவரால் கைவிடப்பட்டவங்க, நிறைய பரிகாரம் செய்து கிடைக்காதவங்க, 23 ஆண்டுகள் குழந்தை இல்லாமல் வந்தவங்கெல்லாம் இருக்காங்க. இது எதனால் நடக்குது அப்படின்லாம் நான் சொல்ல முடியாது. எனக்கு முன்னாடி உள்ள கர்மா, எனக்கு முன்னாடி உள்ள கடவுள், எனக்கு முன்னாடி உள்ள தெய்வங்களுடைய வாக்கால் நடக்குது, அவ்வளோதான். வாக்கு பலிதம்ங்கிறது ஜோதிடத்துக்கு ரொம்ப முக்கியம். இந்த 2ஆம் இடம் ரொம்ப ரொம்ப கவனம். சனியும் கேதுவும் சம்மந்தம் இல்லாமல் வாக்கு பலிக்காது. நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. குரு அப்புறம் சனி கேதுவுடைய பலம் 2ஆம் இடத்துக்கு கிடைக்காம வாக்கு பலிக்காது. சார் வாக்குனா என்ன சார்? போடா நடக்கும் அப்படின்னு சொல்கிறான்ல, சடார்னு சொல்கிற வார்த்தை அது பலிக்கும். ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும். அப்போ வெல்லும் அப்படின்னா அந்த வார்த்தை கடுமையாக இருக்கணும். உனக்கு இப்போ நாக்கில் மச்சாண்டா இவன் கருணாக்காரனை பேசுனா பழிச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ சனிங்கிறது 2ல் நிற்கணும், அல்லது 2ஆம் இடத்தை சனி பார்க்கணும் சார். பட்டுன்னு வாக்கு பலிக்கும். சரி, நீங்கள் சொல்கிற வாக்கு பழிச்சு, உனக்கு இது நடந்துச்சா இது நடந்துச்சா இது நடந்துச்சா சொல்லும்போது பழிச்சிருது. ஆனால் நீங்கள் சொல்கிற பரிகாரம் பழிக்கணும் அப்படின்னா இன்னொரு கிரகத்தனம் வேணும். அது என்ன வேணும்? குரு பார்வை வேணும். இப்போ 2ஆம் இடத்துல கேது இருக்காரு, இப்போ 2ஆம் இடத்துல சனி பார்க்குறாரு. அப்போ நீங்கள் வாக்கு பழிச்சிருது, சட்டுன்னு இது நடக்கணும்னு சொன்னால் நடந்துருது. ஆனால் இது தீரும்டா அப்படின்னு ஒரு பரிகாரம் சொல்கிறீங்க, அங்கே குரு பார்த்தா நீங்கள் சொல்கிற பரிகாரத்தால் அது தீர்ந்துடும். அப்போ ஜோதிடருக்கு என்ன முக்கியம்? வாக்கு பழிக்கணும், வாக்கு வன்மை வேணும். அந்த வாக்கு சாரி, எனக்கு 2ஆம் இடத்துல கேதுவும் இல்லை, 2ஆம் இடத்தை கேதுவும் பார்க்கல, 2ஆம் இடத்து அதிபதி குருவோடு இருக்காருன்னு சொன்னாங்க, 10ல் இருக்காருன்னு சொன்னாங்க அப்படின்னு, அதனால் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, அல்லது புதனோடு இருக்காருன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவோம். எல்லாவற்றுக்கும் மேலாக அறிவையும் புத்தியையும் குறிக்கக்கூடிய கிரகம் புதனும் குருவும். அதான உண்மை? அப்படி தானே சார் சொல்கிறோம். இப்போ அறிவை மட்டும் வச்சுருந்து என்ன சார் பண்ணுறது? நிறைய பேர் வீட்டில் குரு பலமாக இருப்பார், தங்கம் நிறையா இருக்கும், பணம் நிறையா இருக்கும், ஆனால் தொழில் பண்ண தெரியாது. தெரியாதா இல்லையா? அப்போ இங்கே தொழிலுங்கிற இடத்துல யார் நிற்கிறா? சனி நிற்கிறாரு. அப்போ நிறைய வீட்டுகளில் தங்கம் இருக்குது, பணம் இருக்குது, காசு இருக்குது, ஆனால் தொழில் பண்ண முடியல, ஜெயிக்க முடியல. ஆனால் தொழிலில் ஜெயிக்கணும், பொதுமக்களுடைய கூட்டம் வேணும், உங்களுக்கு 100 பேர் கைதட்டணும், உங்கள் பின்னாடி 100 பேர் வரணும்னா சனியோட பலம் இல்லாமல் குரு பலம் பெற்றோ சுக்கிரன் பலம் பெற்றோ நீங்கள் புகழடைய முடியாது, நிச்சயமாக முடியாது. இப்போ ஞானத்தை மோட்சத்தை நீங்கள் அடையணும். சித்தரை எல்லாரும் சித்தரை நீங்கள் எல்லாரும் சொல்லுவீங்க, நீங்கள் கோவிலாக போய் கும்பிடணும், கோயிலுக்கோலாக போய் விழுகணும். தெய்வமே நம்மளை தேடி வந்துடும் சார். நீங்கள் கோயிலாக போகணுன்னு இல்லை சார். எதுக்கு சார் கோயிலாக போகிறீங்க? இப்போ 10,000த்துக்கு மேற்பட்ட குழந்தை இல்லாதவங்களுக்கு பூரா எந்த கோயிலுக்கு சார் போச்சோன்னா? என்ன உணவு, என்ன கிரகம் பாதிக்கப்பட்டிருக்கு, எந்த இடத்துல பாதிக்கப்பட்டிருக்கு, அதுக்குள்ளே உணவு, அதுக்குள்ளே உடை, அதுக்குள்ளே வழிபாடு வீட்டில் செஞ்சவொன்னு சரியாயிரு குழந்தை பிறந்துருதுல்ல. திருமணம் ஆகலையா? அந்த திருமணத்துக்கான தடை என்ன, அதுக்கான கிரகம் என்ன, அதுக்கான தானியம் என்ன, அதுக்கான உணவு என்ன, அதுக்கான கோவில் என்ன? நம்ம வீட்டுக்கிட்ட இருந்தே கும்பிடலாம், நடந்துரும். இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றான் ஞான தங்கமேன்னு நம்ம மனசு அலையுது. அங்கே போனால் சரியாக வருமா, இங்கே போனால் சரியாக வருமா, இங்கே போனால் ஜோதிடம் வருமா, அங்கே போனால் ஜோதிடம் வருமா? மனமது செம்மையானால் மந்திரம் தேவையில்லை. நீங்கள் மந்திரம் சொல்லி கூட கடவுளை வேண்ட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த வைப்ரேஷன் பவரை நம்ம இருக்கிற இடத்துக்கே கொண்டு வந்துடலாம். உங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் பேயாடுறாரு, முனியாடுறாருன்னா டக்குன்னு இந்த உடம்புக்குள்ள ஒரு பவர் வரும். எனக்கு வரும், அது உங்களுக்கு வருதான்னு தெரியல. இப்போ கையை ஓங்கினா அதை அப்படியே அமைக்கிறோம். அப்போ அந்த பவரை நம்ம எப்படி சார் கொண்டு வர்றோம்? ஒன்றுமே இல்லை. காலையில் எந்திரிச்சு நம்ம ஜோதிடம் பார்க்க போனோம்னா நவகிரகத்தை தான் கும்பிடணும். ஐயா சாமி ஒன்றால் தான் கும்பிட நான் போய் இதை பார்க்க போகிறேன். 2வது நம்ம குலதெய்வத்தை கும்பிடணும். இந்த 2 விஷயத்தையும் நீங்கள் கடைபிடிச்சிக்கிட்டே வாங்க, ஜோதிடத்தில் ஜெயிச்சிடலாம். 2வது ஜோதிடத்தினுடைய அடிப்படை விதிகளை படிச்சுக்கணும். அது படிக்காமல் முடியாது சார், அடிப்படையெல்லாம் முடியாதுல்ல. சந்திரன்னா எது, சூரியன் அதுன்னு தெரியாமல் போய் நம்ம ஜோசியம் பார்க்க முடியுமா? முடியாது. அதே நேரத்தில் இந்த 1ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடம், இந்த 3 மட்டும் கட்டியாக பிடிச்சிக்கோங்க. யாருக்கெல்லாம் 1, 5, 9 கெட்டு போயிருக்கு? யாருக்காவது கெட்டு போயிருக்கா உங்களுக்கு ஜாதகத்தில்? எல்லாருக்குமே நல்லா இருக்குன்னா அப்புறம் என்ன சார் வீட்டில் படுத்துக்கிட்டே சாப்பிடலாமே? அப்புறம் எதுக்கு நம்ம நோட்டை தூக்கிட்டு ஜோசியம் பார்க்க போகணும்? ஏன்னா வம்பா இருக்கு.
எல்லாம் என்ன சொல்லுங்கய்யா? 5ஆம் அதிபதி 8ல் உச்சமாக இருக்காரா? உச்சமாக இருக்காரு. அசங்கம் ஆயிருக்காரு. ஓகே ஓகே. இப்போ ஒரு விஷயம் என்னென்னா, 5ஆம் இடம் 8ஆம் இடத்துல போய் அசங்கமாக இருக்காருன்னா, உங்கள் பூர்வீகத்தை விட்டு மாறி இருந்தால் ஜெயிச்சிருவிய. பூர்வீகத்தில் இருக்கீங்களா இங்கே இருக்கிய? பூர்வீகத்தில் தனியாக இருக்கிய. இல்லை, நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுங்கள், பூர்வீகத்தை விட்டு மாறுங்க. அந்த பூர்வீக இடத்துல இல்லாமல் கொஞ்ச நாள் மாற்றி இருங்களேன், ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி குலதெய்வம் கோயிலில் போய் நான் சொல்கிறத கரெக்டாக பண்ணுங்கள். 5ஆம் இடம் அப்படி தூக்கி நிற்கும். குலசாமி முன்னாடி வந்து பேசும். என்னோட குலசாமி பேசும் சார். உங்கள்கிட்ட எத்தனை பேர்ட்ட பேசும்? பேசும். இப்போ நான் சொல்கிறத புரிஞ்சுக்கிறீங்களா? குலதெய்வம் கோயிலில் போய் 9 அபிஷேகம் பண்ணுங்கள், பட்டு வாங்கி சாத்துங்க. அங்கேருந்து எலுமிச்சம்பழம், விபூதி, ஒரு முழு தேங்காய் வாங்கிட்டு வாங்க. உங்கள் சாமி படத்துக்கு முன்னாடி ஒரு வெங்கல பாத்திரத்தில் பச்சரிசி மஞ்சளும் அச்சத அரிசி மாதிரி கலந்து வைங்க. அச்சத அரிசி மாதிரி கலந்து வச்சிட்டிங்களா? வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த தேங்காயை மஞ்சள் பூசி குத்தலாம் வைங்க. என்றைக்கு வைப்பீங்க? வெள்ளிக்கிழமை காலையில் 6 to 7க்குள்ளே சுக்கரவரையில் வச்சுருங்க. 48 நாள் தொடர்ந்து அதுக்கு விளக்கு ஏற்றுங்க சார். 48 நாள் உங்களுக்கு என்ன வேணும்னு நினச்சிங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இந்த 48 நாளும் அசைவம் சாப்பிடக்கூடாது. அது ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியம். மாலை போட்ட மாதிரி தான் இருக்கணும். ரொம்ப பேர்கிட்ட அதை சொன்னால் 48 நாளா? ஏன் 48 நாள் நான் அசைவம் சாப்பிடாமல் இருக்கிறதா? இல்லை, 48 நாள் என்னமோ 40 வருஷம் மாதிரி. இந்த 48 நாள் விரதம் மட்டும்தான் என்னோட வார்த்தையால் 10,000க்கும் மேற்பட்ட குழந்தைகள் பிறந்தது சார். போதுமா? வேறு ஒன்றும் இல்லை. இதை செஞ்சு கொடுத்தது எது? வெறும் 48 நாள் விரதம் மட்டும்தான். இந்த 48 நாளையா அப்படின்னு இழுத்துறாதிய. அந்த 48 நாள் இருந்து பாருங்கள், உங்களுடைய வளர்ச்சியை பாருங்கள். இந்த 48 நாள் விரதம் இருந்து அசைவம் சாப்பிடாம சாமி முன்னாடியே வாங்க. 48 நாளுக்கு அப்புறம் அந்த தேங்காயும் பச்சரிசியும் எடுத்து கூட தண்ணியில் விட்டுருங்க. குலசாமி வீட்டுக்கு வரும், பேசும் சார். நீங்கள் ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன். குலதெய்வமும் இஷ்ட தெய்வமும் உங்கள் கூட இருந்ததுன்னா நீங்கள் ஜாதகம் பார்க்க வேணாம் சார், அது பாட்டுக்கு வாயில் வரும். இப்போ ஜாதகம் பார்த்துட்ருக்கோம், கூட்டமாக இருக்குது, ஒரு குறுப்பு ஒரே அழுகையும் தவிப்புமா ஒரு 10-20 ஆள் அழுதுகிட்டு ஓடியாருது, படப்படான்னு நெஞ்சில் அடிச்சுட்டு வருது. அப்போ எல்லாரையும் நிறுத்திட்டு அந்த அம்மாவை கூப்பிட்றோம், ஐயா ஜாதகம்லாம் இல்லை, எங்களுக்கு ஒரு பிரச்சனை பார்க்கணும் அப்படின்னுது. சரி, நம்ம எப்போவுமே அவசர நோயாளிகளுக்கு முதல்ல கொடுக்கணும்ல சிகிச்சை. அப்போ அந்த அம்மா வர சொல்லி பிரச்சனை போட்டு பார்த்தா, உன் பையனை காணாமம்மா. ஆமாயா, அவனுக்கு கேட்டு தான் வந்தேன், அவன் உசுரோடு இருக்கானா செத்து போயிட்டானான்னு சொல்லுங்கயான்னு. ஏன்னா அந்த ஊரே வந்திருக்கு, 10-20 பேர் வந்திருக்காங்க. இதில் என்ன ஒரு விஷயம்னா, பையனை காணா, நைட்டில் அவங்க அப்பாவோட சண்டை. அதனால் காலையில் எழுந்திரிச்சு அவன் கொண்டு வந்த ட்ரெஸ்ஸு, அவனுடைய காசு, பணம், பர்ஸு, செருப்பு, செல்லு எல்லாம் இருக்குது, அவனை மட்டும் காணா. அப்போ நைட்டு 6:30 மணி வரைக்கும் தேடுறாங்க, காணா. அப்போ அவன் எங்கேயோ போய் இறந்து போயிட்டான், தூக்கு போட்டு இறந்து போயிட்டான்னு முடிவு கொண்டாங்க. இப்போ நம்ம பிரச்சனை பார்த்துட்டு என்ன சொல்கிறோம், அவன் உயிரோடு இருக்கான், அவன் சாகலை. இப்போ நீ என்ன பண்ணுறான்னா, நான் சொல்கிற காளிக்கிட்ட போய் எலுமிச்சம்பழம் மாலை போட்டு குங்குமம் அர்ச்சனை பண்ணிவிட்டு இந்த குங்குமத்தை எடுத்துகிட்டு போய் உங்கள் வீட்டு சாமி படத்தில் உட்காந்து ஒரு டம்ளரில் வச்சு, என்னுடைய பையனை காளியாத்தான் நீங்கள் கொண்டு வந்து சேர்த்துருன்னு சொல்லி அள்ளி போட்டுக்கிட்டே 1/2 மணி நேரம், 8 to 8:30 வரை போட்டு படுத்துட்டு காலையில் 6 மணிக்கு மயம் வந்துடுவான். வந்தவொடனே எனக்கு ஃபோன் அடிக்கணும்னு சொன்னேன். மறுநாள் காலையில் வாக்கிங் போய்கிட்டு இருக்கேன், 6:30 மணிக்கு அவங்க அக்கா அடிக்குது, அண்ணா எங்கள் அண்ணன் வந்துட்டானான்னு. எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும் சார்? இதான் ஜோதிடம். இது எப்படி தருது? புஸ்தகம் தருதா? படித்தது தராது, ஞானம் தரும். அந்த ஞானத்தை உணர்வதற்கு ஜோதிடர்கள் தயாராக இருக்கணும். 48 நாள் விரதம் இருக்கவா அப்படின்னு இழுத்தோன்னா முடியாது, இருந்து தான் ஆகணும். நீ 48 நாள் இருந்துரு, அப்புறம் நீ டெய்லி சாப்பிடு, அப்புறம் ஒன்றும் பண்ணாது. அப்போ அந்த கேதுவோட அனுக்கிரகம், அந்த மோட்ச நிலை அடையக்கூடிய பாக்கியம் யாருக்கு கிடைக்கும்னா, யாருக்கெல்லாம் லக்னாதிபதி கேதுவோட சாரத்தில் இருக்கு? உங்களுக்கு யாருக்காவது லக்னாதிபதி கேதுவோட சாரத்தில் இருக்கா? என்ன என்ன நட்சத்திரத்தில் இருக்கு? ம் ம் சனி அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கு. அப்படி வாங்க. அப்போ உங்களுக்கு சனி எத்தனாவது? 9ஆம் இடம் 8ஆம் இடமா? 9ஆம் இடத்துல 8ஆம் தேதி.
நீங்கள் கேதுவோட சாரத்தில் சனி இருக்குல்ல, வாக்கு பலிக்கும். ஜோதிடத்தை விடாதீங்க. 9ஆம் இடம் வேற. ஜோதிடத்தால் பேர் புகழ் உங்களுக்கு உண்டு, மாற்றம் இல்லை. வாழ்த்துக்கள், ஆசீர்வதிக்கிறேன். இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நான் ஜோதிடம் படிக்கலை, எந்த குருநாதரையும் போய் ஜோதிடம் கற்றுக்கல. எனக்கு குருநாதர்னா கடவுளை தான் சொல்லுவேன், இறைவா, சித்தர்களே, பகவான்களேன்னு சொல்லி. இந்த ஞானம் எப்படி கிடைச்சதுன்னா, எனக்கு லக்னாதிபதி கேதுவோட சாரத்தில், புதன் தான் மிதுன லக்கணம். எனக்கு 5ஆம் இடத்து அதிபதி கேதுவோட சாரத்தில், மீன ராசி, தனுசு பாதக ஸ்தானத்தில் தான் லக்னாதிபதி 5ஆம் இடம் பாக்கியாதிபதி இருக்காங்க. நம்ம இப்போ என்ன சார் பேசுகிறோம்? பாதகாதிபதிகிட்ட போய் கரை நின்றுட்டா தொலைச்சிரும், அசமம் ஆகிட்டா இவனை குப்புற போட்டு மிதிச்சிரும், அப்படி தானே சொல்லலாம் ஜோதிடம். அதே மாதிரி முடக்கில் போய் மாட்டிக்கிட்டா இவன் தொலைஞ்சான். சார் எனக்கு லக்னாதிபதி 5ஆம் இடத்தையும் முடக்கில் தான் இருக்குது, தனுசு தானே இருக்குது, திதி சூனியத்தில் இருக்குது. நான் உங்கள் எல்லாருக்கும் ஒரு விஷயத்த சொல்கிறேன். திதி, கரணம், யோகம், பாரம், அப்புறம் என்ன சார்? சார் 4 தானே சொல்லியிருக்கேன், என்ன ஒன்றும் சொல்லையே. நட்சத்திரம். இதில் இன்னொரு விஷயம்னா, எது எங்கே வேணாலும் இருக்கட்டும், அப்போ அது என்ன செய்யும்? ஒரு நாளைக்கு ஒரு கடியாரம் ஓடுற மாதிரி இருக்கிற, இன்றைக்கி 5ல் நிற்கிற கடியாரம் 6ல் நிற்கும், அப்புறம் 9ல் நிற்கும். அது என்ன செய்யும்? ஓடிட்டு தானே இருக்கும். கிரகங்களுக்கு ஓய்வில்லை, ஓடிக்கிட்டே இருக்கும். எந்த முடக்கில் எந்த திசை எந்த ராசி மாட்டினாலும் நமக்கு ஒன்றும் பயம் இல்லை. இதை பற்றிலாம் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. சார் இப்போ நீங்கள் ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா, எனக்கு 7ஆம் இடத்த அதிபதியே மிதுனத்துக்கு யார்? பாதகாதிபதி குரு. அப்போ எனக்கு பொண்டாட்டி அமையக்கூடாதுல்ல, குடும்பம் இருக்கக்கூடாதுல்ல? இல்லை, நீங்கள் சொல்கிறத பார்க்கல, அப்படி தானே இருக்கு. அப்போ முடக்கு ராசி எது? தனுசு, மீனம். அப்போ முடக்கில் போய் என் லக்னாதிபதி உட்காந்துறாரு, நான் முடங்கி போய் படுத்துக்கணும்ல. இன்றைக்கி உங்களுக்கு முன்னாடி உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன்ல. ஒரு கிராமத்தினுடைய தலைவர், எத்தனையோ நிறுவனத்துக்கு நிறுவனர், நான் எத்தனையோ என்னுடைய கம்பெனி இருக்குது, நிறுவனம் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. இதுக்கெல்லாம் தலைமை பொதிக்கு வந்திருக்கோம்ல. லக்னாதிபதி முடக்கில் விழுந்துட்டாரு, கேது சாரத்தில் விழுந்துட்டாரு, பாதகஸ்தானத்தில் விழுந்துட்டாரு. இதுவெல்லாம் ஜாதகத்தில் முக்கியம் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கோங்க. உங்கள் ஜாதகத்தில் கேது சாரத்தில் 9ஆம் இடத்து அதிபதியோ 5ஆம் இடத்து அதிபதியோ லக்னாதிபதியோ இருந்தால் நீங்கள் ஜோதிடத்தில் ஞானத்தில் ஞான மார்க்கத்தை பெறுவீங்க. அதை நீங்கள் குறித்து வச்சுங்க, எந்த மாற்றமும் இல்லை. அது திதிசூன்யமாக இருக்கட்டும், அசமமாகட்டும். சார் எனக்கு சூரியன்ட்ட அசமமாயிட்டார் குரு. சூரிய புத்தி, குரு புத்தியில் தான் நல்ல விஷயமே நடக்குது. விடுங்க, அவர் பாதகாதிபதி, திதிசூனியாதிபதி. அப்போ அவர் நல்லது செய்யக்கூடாது, நல்லது செய்யக்கூடாதுல்ல? ஏன் நல்லது செய்கிறாரு? உங்களுடைய பூர்வீக கர்மா மோட்சத்தை நோக்கி இருக்கு. லக்னாதிபதியும் 5ஆம் இடத்து அதிபதியும் கேதுவுடைய சாரத்தில் இருக்கு. ஞானத்தை மோட்சத்தை நீங்கள் அடைஞ்சிட்டீங்க. அப்போ எனக்கு கிடைச்ச இப்போ ஜோதிட ஞானம் எல்லாம் எனக்கு ஏதோ ஒரு நல்ல ஆசிரியர் கற்றுக் கொடுக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் ஞான மார்க்கமாக எனக்கு அது கிடைக்குது. நான் எல்லாரையும் கும்பிட்டு குலதெய்வத்தை நேரடியாக பேசிட்டேன், இஷ்ட தெய்வத்தை நேரடியாக பேசிட்டேன், எல்லா தெய்வங்களோடையும் பேசக்கூடிய பக்குவம் வந்துருச்சு. இன்றைக்கி ஜோதிடம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சித்தருங்கிறாங்களே, இந்த ஆளையும் கொஞ்சம் நம்மகிட்ட காமிச்சால் நல்லா இருக்குமே, இந்த ஆள் நம்ம கனவுலேயே வரமாட்டேங்கிறானே நினச்சிக்கிட்டே இருக்கேன். தேனியிலேருந்து ஒரு ஃபோன் வருது, ஐயா எனக்கு வாசு பார்க்க வரணும். நான் வெள்ளிக்கிழமை அப்பாயின்மெண்ட் நிறையா கொடுத்துருக்கேன் உள்ளூரில். ஐயா என்னால் வர முடியாது, நான் நாளைக்கு இங்கே உள்ளூரில் வாசு பார்க்க போகணும். நான் விடவே மாட்டேன், நீங்கள் வரவே வேணுங்கிறாரு. நான் அவருக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டேன். 4 மணிக்கு மேலே நீங்கள் என்ன நினச்சாலும் சரி என்னை தேனி பக்கமே இழுக்குது, போக சொல்லுது, எந்திரா போடாங்குது. ஆஃபீஸை பூட்டிட்டு தேனிக்கு வந்துட்டேன். அவர்கிட்ட போன் அடிச்சு சொல்கிறேன், ஐயா வர்றேன். வந்துட்டீங்களா? வந்துடுவே அப்படிங்கிறாரு. அவர் என்ன பண்ணி வச்சாரு எனக்கு தெரியல, ஆனால் வந்துடுவேன்னாரு. நான் நைட்டு 12 மணிக்கு போய் தண்ணியில் படுத்துருக்கேன். ஐயா 1:18. நான் ஒவ்வொரு டயத்தையும் கனெக்ட் பண்ணுவேன். நான் தூங்க வரும்போது அந்த ரூம் சாவி கொடுப்பான்ல, இங்கே வந்து தங்குறதுக்கு ஒரு ரூம் படுக்கணும், அந்த ரூம் சாவியோட நம்பர் கூட கனெக்ட் பண்ணுவேன், என்ன நடக்குதுன்னு. 1:18 கனவு. உங்கள்கிட்ட இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, இதெல்லாம் ஞான மார்க்கமாக நீங்களெல்லாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்போ தான் ஜோதிடத்தை ஜெயிக்கலாம். அப்போ அந்த சித்தர்கள் வந்து கரெக்டாக 1:18 பாருங்கள், ஊரில் ஒரு 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 தாழ்வான பகுதியில் ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கேன். ஒரு வயசானவர் அப்படி தாடி மீசையுமா அழுக்கு மீசையோடு வந்து என் கிட்ட சிரிச்சுக்கிட்டே வர்றாரு.
நான் அவரை கிறுக்க மாதிரி இருக்காருன்னு தள்ளுறேன். அவர் என்னை விடலை, துரத்துறாரு. நான் போக போக பின்னாடி வந்துகிட்டே இருக்கார். அதற்கப்புறம் மேலே மேட்டு பகுதியான ஆட்கள் ஓடுற மாதிரி இருக்குது. அவங்கள கூப்பிட்டு என்னை கூப்பிடுங்க, ஒரு கிறுக்க என்னை துரத்துறான்னு சொல்கிறேன். மேலே இருந்து ஒருத்தர் கையை பிடிச்சி இழுக்கிறாரு. மேலே போய் பார்த்தா இவர் தான் அங்கே உட்காந்துருக்காரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க எப்படி வருது பாருங்க. இவரை நான் கல் விட்டுலாம் எறிகிறேன். நான் எறிகிற கல் பூரா பூவா விழுகுது. அப்போ நான் இவரை சொன்னேன், நீ ஒரு மாய வித்தக்கார மாதிரி இருக்கா, என் கிட்ட வராதுன்னு சொல்லிட்டு மேலே போய் கை கொடுத்தா மேலே அவர் மேலே உட்காந்து தூக்குறாரு. அவர் தான் தூக்குறாரு, அங்கே இருக்கார், சமணம் போட்டிருக்காரு. அப்போ மட்டும்தான் எனக்கு தோணுது, சித்தர்வர்மானே என்னை ஆசீர்வதியுங்கள்னே. அவர் மடியில் கொண்டு தலையை வச்சேன். கை ரெண்டி, அது பேசவே இல்லை. அவர் கை ரெண்டையும் தூக்கி தலைமையில் வச்சார். பூவா கொட்டுச்சு, முழிச்சிட்டேன். அன்னைக்கு சித்தருடைய ஆசீர்வாதம் கிடைச்சது தேனியில், லாட்சில். இப்போ இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, ஆன்மீகம்ங்கிற விஷயத்தில் ஆழமாக உள்ளே இறங்கி தெய்வ பலத்தோடு இருக்கிறத விட்டுவிட்டு புத்தகத்தை தூக்கி தோளில் போட்டு ஓடிக்கிட்டே இருந்தால் படிச்சிட முடியாது. ஜோதிடம்னா என்ன வேணும்? ஆன்மீக பலம் வேணும். அப்போ நான் எனக்கு தூக்கம் வரல. காலைல எந்திரிச்சு நம்மளை கூப்பிட வந்தார்ல வாசு பார்க்குறதுக்கு, அவர் கார் எடுத்துட்டு வந்துட்டார். ஐயா புறப்பட்டாச்சா, வாங்க போகலான்னு. போகும்போது ஒரு இடத்துல போய் காப்பி சாப்பிட்லான்னாரு. காப்பி சாப்பிட்டு இருக்கும்போது கேட்டேன் அவர்கிட்ட, ஐயா நீங்கள் ஏதாவது சித்தர் வழிபாடு பண்ணுறீங்களா? அப்புறம் அப்படின்னாரு அவர். அப்புறம் என்னோட எனக்கு தோணுது, அப்போ அவர் என்னமோ பண்ணியிருக்காருன்னு. அப்போ அவர் சொல்லுவார், நீங்கள் வரமாட்டேன்ட்டீங்க, நீங்கள் வந்து தான் இந்த கம்பெனி ஆரம்பிக்கணும்னு இருந்தோம். அப்போ இவரை நீ வர வைன்னு அந்த சித்தருக்கு முன்னாடி போய் தியானம் பண்ணேன். தியானம் பண்ணும்போது சித்தருடைய உடம்புல இருந்து மேலே இருந்து ஒரு பூ விழுந்துச்சு. அந்த பூவை எடுத்துகிட்டு விபூதியை அள்ளிக்கிட்டு வெளியே வரேன், நீங்கள் வரேன்னு போனடிச்சிட்டேன்னாரு. வந்துருச்சா? அப்போ இந்த மாதிரி உருவம் ஓட முகம்லாம் சொல்கிறேன். ஆமாங்க, இப்படி தான் இருப்பார் அவர். உங்களை எந்த ரூபத்திலும் எல்லா தெய்வங்களும் எல்லா ஞானங்களும் நம்மை நோக்கி வரணும்னா நம்மை அதற்கு தயார்படுத்தி கொள்ள வேண்டும். அப்போ நீங்கள் ஒரு பெரிய சிறந்த ஜோதிடர், சிறந்த மகான். நீங்கள் புத்தகம் படிக்க வேண்டியதில்லை, ஜோதிடத்தை எடுத்தால் அது பாட்டுக்கு வரும். இப்போ அதுக்கப்புறம் அந்த கயர் கம்பெனி இன்றைக்கி வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த 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 ஊரில்ங்க காலையில் அந்த வீட்டை டச் பண்ணிவிட்டு 11 மணி எடுத்து ஜாதகம் பார்த்தேன். ஊரே நிற்கிது வரிசையா. இப்போ இந்த அமைப்பெல்லாம் நமக்கு கிடைக்கணும்னா கேதுவோட அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குது? அவ்வளோதான் சார். மோட்சம், ஞானம், அறிவு, புத்தி எல்லாம் கேதுகிட்ட தான் இருக்குது. நீங்கள் ராகுன்னு சொல்கிறோம்ல, ஆசையை காட்டி மோசம் பண்ணி போகிறது. நிறைய ஆசைகளை உண்டாக்கி பேராசையை உண்டாக்கி தெருவில் விட்டு திண்ணில ஏற்றிடுவார். அப்போ ராகுக்கு பின்னாடி போகிறத விட கேதுக்கு முன்னாடி போங்க. ஞானத்தை, மோட்சத்தை, பெரிய ஞானிங்கிற ஒரு பேரையும் புகழையும் பெற்று வாழ்க்கையில் பெரிய இடத்துக்கு வந்துடுங்க. வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். என்னுடைய ஃபோன் நம்பர் வேணால் குறிச்சிக்கோங்க. டாக்டர் ஆர் தனசேகரன், ராமநாதபுரம், 95 97 35 41 37. இந்த 13வது கருத்தரங்கத்திற்கு வருகை தந்து சிறப்புரையாற்றிய ஐயாவுக்கு மேலும் நன்றிகளை சொல்லி வாழ்த்துக்களை சொல்லி ஐயாவுக்கு இப்பொழுது செந்தூரான் ஜோதிட அறக்கட்டளையின் சார்பாக மரியாதை செய்யப்படுகிறது. திருச்சி ரவிச்சந்திரன் ஐயா சார்பாக